ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நாங்கள் அகர்தலாவுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பார்க்க போன ஒரு இடத்த பற்றி தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். முதல்ல காலையில் ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. இப்போ குளிர்காலம் இங்கே ஆரம்பித்ததுனால பக்கத்தில் வர்றவங்கள கூட பார்க்க முடியாத அளவுக்கு பனி மூடியே இருக்குது பாருங்கள். அகர்தலா இந்தியாவோட வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது. இங்கேயே இவ்வளவு பனிமூட்டம்னா இமாலயாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வளவு பனிமூட்டமாக இருக்கும். நாங்கள் எங்கே போக போகிறோன்னா எம்பிபி காலேஜ் தில்லா லேக் பார்க்கு. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் தான் கிளம்புனோம். இந்த பார்க் அகர்தலா சிட்டியோட மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி மேப் போட்டிருப்பாங்க. அந்த மேப்பு பார்த்தே நம்ம போகலாம். எம்பிபி காலேஜ் தில்லா லேக் பார்க்கு. இதில் எம்பிபிங்கிறது மகாராஜா பீர் பிக்ரம். இந்த ராஜா தான் திரிபுராவை கடைசியாக ஆண்ட அரசன். அதனால் அந்த அரசனோட பேரில் இந்த லேக்கை வச்சுருக்காங்க. இந்த அரசனோட பேரில் இந்த லேக்கு மட்டும் இல்லை, இங்கே உள்ள எல்லாமே இந்த அரச குடும்பத்தோட பேரில் தான் இருக்குது. இங்கே உள்ள ஏர்போர்ட் ஆகட்டும், இல்லை காலேஜோ யூனிவர்சிட்டி ஆகட்டும், எல்லாமே இந்த மகாராஜா பீர் பிக்ரம்ங்கிற பேரில் தான் இருக்கும். இவரோட வழிமரபை சார்ந்தவங்க தான் இன்றைக்கும் இந்த திரிபுராவை ஆட்சியும் பண்ணுறாங்க. இந்த லேக் பார்க் ரொம்ப ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி லேக் பார்க்கு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், சன் செட் ஆக போகுது. ஏரி ஃபுல்லுமே அல்லி மலராக இருக்கும். இப்போ சன் செட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே இப்போ சீக்கிரம் நேரம் இருட்டிடும். இது நாங்கள் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு அங்கே போயிட்டோம். அப்போவே இந்த கிளைமேட்டில் தான் இருக்குது. பாருங்கள், நிறைய அல்லி செடி அந்த லேக்கில் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அழகான ஸ்பாட்டு. மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு அழகான இடம். நிறைய மக்கள் இங்கே ரிலாக்ஸேஷனுக்காகவும், வாக்கிங் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வர்றாங்க. இங்கே மீன் பிடிக்கலாம். ஆனால் மீன் பிடிக்கணுன்னா நமக்கு இங்கே திரிபுரா கவர்மெண்ட்டோட ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம புதுப்பிக்கணும். ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 1500 ரூபா கொடுத்து லைசன்ஸ் எடுக்கணும். இது மிதக்கும் பாலம். இந்த ஏரிக்கு மேலே இந்த மிதக்கும் பாலத்தை வச்சுருக்காங்க. நம்ம இந்த மிதக்கும் பாலம் வழியாக நடந்து அடுத்த பகுதிக்கு பார்க்கலாம். இது இந்த லேக்கில் கிடக்கக்கூடிய ஒரு வகையான பாசி. இங்கே நீர்வாழ் தாவரம் மட்டும் இல்லை, நிறைய நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள், மூலிகைகளும் இருக்கும். இது ஒரு நம்ம ஊரில் சொல்லக்கூடிய மணிவாழை இல்லைன்னா கல்வாழை, இங்கிலீஷில் இதை கன்னாலில்லின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிள்ளைங்க விளையாடுறது மாதிரி பார்க்கு வச்சுருக்காங்க, ப்ளே கிரவுண்டு. அப்புறம் நர்சரி மாதிரி நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு வகையான புல் வகையை சார்ந்தது. திரிபுராங்கிறது ஒரு காலத்தில் கிழக்கு வங்காளமாக இருந்திருக்கு. நமக்கு சுதந்திரத்துக்கு அப்புறமா பங்களாதேஷ் நாடு உருவானதுக்கு அப்புறமா பங்களாதேஷில் உள்ள மக்களும் இந்த திரிபுராவில் இருக்கிறாங்க. அதனால் திரிபுரா 2 கல்ச்சரை சார்ந்ததாக இருக்குது. ஒன்று திரிபுரி கல்ச்சர், இன்னொன்று பெங்காலி கல்ச்சர். அதனால் இங்கே உள்ள மக்களோட கல்ச்சரை உலகத்துக்கு சொல்கிறதுக்காக ஸ்டாச்சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பெங்காலி கல்ச்சரில் உள்ள துனிச்சி அப்படிங்கிற டான்ஸோட போஸும், அப்புறமா திரிபுரி மக்களோட வாழ்க்கை நடைமுறைகளை சொல்லக்கூடிய ஸ்டாச்சூஸும் இந்த காலேஜ் தில்லா லேக் பார்க்கில் வச்சுருக்காங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப தத்துவபூர்வமாக இருந்தது.
இங்கே நம்ம இயற்கையை ரசிக்கணுன்னா இந்த லேக் பார்க்குக்கு வந்தால் இயற்கையை அதிகமாகவே ரசிக்கலாம். நடந்து வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டோன்னா அங்கங்கே இந்த மாதிரி உட்காரதுக்கு சிட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இருட்ட ஆரம்பித்த உடனேயே பார்க் ஃபுல்லாகவுமே லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதனால் நமக்கு நடந்து போகிறதுக்கு வசதியாக இருந்தது. அதே மாதிரி நடைபாதையும் இன்டர்லாக் போட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்ற மாதிரி 2 சைடுமே நல்ல புதராக தான் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய ஊர்வனர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது ரெயின் கார்டன். அப்படின்னா திரிபுரா 4 சீசனையுமே கொண்டுள்ளது. திரிபுராவில் வின்டர் சீசன், சம்மர் சீசன், மன்சூன் சீசன் இந்த மாதிரி இருக்கும். அப்போ மன்சூன் சீசனில் ரொம்பவே மழை பெய்யும். இந்த மழை தண்ணி வடிஞ்சு லேக்குக்கு வர்றதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் ரெயின் கார்டன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த சரிவான ஏரியா வழியாக தண்ணி வடிஞ்சு ஒரு ரெயின்ஃபால் மாதிரியே இருக்கும். நம்ம ரொம்பவே இருட்டிடுச்சு. இது இப்போ நாங்கள் இன்னொரு சைடு லேக்கோட அடுத்த சைடில் இருந்து நம்ம பார்க்கும்போது அங்கே ஏற்கனவே லைட் செட்டிங் போட்டிருக்காங்க. அந்த லைட் செட்டிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. சின்ன சின்ன லைட்ஸ் போட்டிருக்காங்க. இது அந்த மிதக்கும் பாலத்து மேலே போட்டிருக்குது. அப்புறம் இங்கே போட்டிங்கும் இருக்குது. இது போட்டிங்க்காக உள்ள செட்டப்பு. அப்புறம் டான்சிங் வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ஏரியா. இப்போ நாங்கள் லேக்கோட ஒரு பக்கமாக போய் அடுத்த பக்கமாக சுற்றி வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அகர்தலாவுக்கு வந்தால் இந்த இடத்த ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக, மைண்டுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக, நேச்சரை ரசிக்கக்கூடியதாக இருக்குது. செக்யூரிட்டிக்காக அங்கங்கே நிறைய சிசிடிவி கேமரா கூட வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் எனக்கு தெரிஞ்ச புது புது தகவல்களை என்னோடய சேனலில் நான் வெளியிடுவேன். அந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் சேனலை பார்த்ததுக்கு நன்றி.